Hi friends, welcome to Fire Arts. இன்னைக்கு நம்ம சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் வச்சுக்கிட்டேன். அந்த கடாயில் கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிக்கிறேன். நான் ரெண்டும் கலந்து ஊற்றிக்கிறேன். நீங்கள் கீயில் பண்ணாலும் பண்ணலாம், ஆயிலே தனியாக பண்ணாலும் பண்ணலாம். ரெண்டுமே நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ சூடானதுக்கப்புறம் இதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். பொன்னிறமாக வதங்கணும். ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும் பாருங்கள். இதில் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு தக்காளி நல்லா சாஃப்டாகிற அளவு வதங்கணும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு விழுது போட்டிருக்கேன். ரெண்டு ஸ்பூன் இஞ்சி விழுது போட்டுக்கலாம். இதில் லோ ஃப்ளேமில் வச்சு வதங்குங்க, அப்போ தான் அடி பிடிக்காது. நமக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் கொஞ்சம் இதுவாகணும். 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அதையோடு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம நல்லா கலந்துக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம ஊற்றின எண்ணெய் மேலே பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் கலருக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த டைமில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2 டம்ளர் நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா தண்ணியில் நல்லா கலங்கிட்டுக்கப்புறம் நல்லா கொதி வரணும். டூ டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த டைமில் நான் 500 கிராம்ஸ் ஆஃப் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன், அதை அதில் போட்டுக்கிறேன். க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும். சிக்கன் நல்லா வெந்து அந்த தண்ணி நல்லா சுண்டி ஒரு ட்ரை கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்துடும். இதோ இந்த மாதிரி வந்துருச்சு. சிக்கன் கிரேவி ரெடி. இப்போ சிக்கன் நல்லா ட்ரை ஆகி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம், அந்த வாசனை கொடுக்கும். சுவையான சிக்கன் கிரேவி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.